இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஹேமஸ்ரீ தான் போய் கடையில் எல்லாமே வாங்கிட்டு வந்தா. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா பொருளும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டானான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தா. அதோட நேற்று வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சா, அந்த சாப்பாடை தூக்கி மாட்டுக்கு வச்சுட்டு பாலை ஊற்றி அடுப்பில் போட்டாச்சு டீ போடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க ஊர்லேருந்து. அதை எடுத்து கொட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா டப்பாவுக்கு மூடியவே காணோம். ஏன்னா கொஞ்ச நாளாகவே நான் மசாலா பொருள்லாம் வாங்குறதில்ல, கடையில் அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அதனால் இவளுக்கு விளாட்றோன்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் காணாமாக்கிட்டாளுங்க. அவளுகளை திட்டிக்கிட்டே கொட்டுறோம்னு பாதி மேலே எங்கேயும் சிந்தியாச்சு. கெலாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாளுங்களா, அதனால் 2 பேருக்குமே பால் ஊற்றி கொடுத்துட்டு சின்னுக்கும் பாலை ஊற்றிட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து குக்கரில் பருப்பு வேக வைக்காமல் நார்மலாக அந்த பருப்பு சட்டியிலே வேக வச்சு காயெல்லாம் போட்டு வேக வச்சு வைப்பாங்களே, அந்த மாதிரி தான் வச்சேன். அப்புறம் அப்பளம் பொரிச்சாச்சு. அப்பளம் பொரிச்சிட்டு அம்மா வந்து ஊர்லேருந்து அந்த கம்மா கருவாடில் அந்த கம்மா கருவாடு கொடுத்துருந்தாங்க. அந்த கம்மா கருவாடை வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி குளிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு துணி துவைச்சிட்டு குளிக்க போனேன். அப்போ பார்த்தா முன்னாடி ஃபுல்லாக பூண்டாக இருந்துச்சு. பாம்பு வரும்ல, அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை இந்த ஸ்ரீனி சாப்பிடலாம். ஏன்னா உடம்பு சரியில்லையா, அதனால் அதுக்கப்புறம் திட்டி எந்திரிச்சு உட்கார வச்சேன். பாருங்கள் அவள் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.